சொல்லுமா. அம்மா விற்கலாமா? சரி சரி, விற்று நான் காசு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. சரி, வரேன். நான் கேஸ் ஸ்டவ் வாங்கிக்கிறீங்களாண்ணா? எவ்வளோப்பா இது? நான் 1500 தாண்ணா. இது 1500 1000 கொடுக்கலாம், கொடுப்பா. நான் 1500 குறைச்சல் வராதுண்ணா. 1500 ஒருத்தர் இல்லைப்பா, 1000 கொடுப்பா. 1000 கொடு, எல்லாம் வரால பார்த்துக்கோ. சரி ஓகேண்ணா. ஹலோ மச்சான், ஒரு ஹெல்ப்டா. சொல்றா. வண்டி மட்டும் கொஞ்சம் வேணும். சரிடா, நான் விட்டு போறேன்டா. இறங்குடா. ஏன்டா? வா சொல்கிறேன். எங்கடா போகிறோம்? சொல்கிறேன் வாடா. எங்கடா போறீங்க? தெரில. கடைக்கு போகிறேன், வரியாடா? ஆஹா, நான் வரல. நீ வரியாடா மணி? டேய், நான் மட்டும் என்ன பண்ணுறது? நானும் வரேன். டேய், எங்கே தாண்டா போகிறோம்? சொல்கிறேன்டா வாடா. இப்போவாது சொல்லாண்டா. வேலையிலேருந்து நிற்க போகிறேன்டா. டேய், சேர்றது தாண்டா கஷ்டம், நிற்கிறதுல என்னடா கஷ்டம்? ஏன் உன் மேனேஜரை பார்த்தா பயமா? பயப்படாம என்ன, நான் ஏன்டா அவர்கிட்டே சொல்ல போகிறேன் நிற்கிறேன்னு. யாராச்சும் என்கிட்ட எதனா வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கேன், முடியலன்னு சொல்லிடுறேன். திருப்பி அதை அவங்க கேட்கும் போது என்னால் முடியலன்னு சொல்ல முடியலடா. இப்போ கூட பார்த்தல, இதாண்டா பிரச்சனை எனக்கு. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? சொல்கிறா. லவ் தானே பண்ணுற? ஆமாம். சரி, இன்னொரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுச்சுன்னா என்ன பதில் சொல்லுவேன்? தெரிலடா. டேய், என்னடா இப்படி பதில் சொல்கிற? எவ்வளோப்பா? 1500 1500 சரி, ஓகே, கொடுங்க. பாத்தியா, அவர் அங்கே 1000 ரூபாய் வேணான்னதுக்கு இங்கே அவருக்கு 1500 கிடச்சிருக்கு. வேணான்னு சொல்கிற வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. உன்னை எல்லா விஷயத்துக்குலாம் வேணாம் வேணான்லாம் சொல்லலை. எந்த விஷயத்தில் நம்ம வேணாம்னு சொல்லி அங்கே பெனிஃபிட் வருதோ அங்கே வேணாம்னு நம்ம சொல்லி தான் ஆகணும். சரி விடு, பார்த்துக்கலாம்.